வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 15. நின்னியூரில் மணிகர்ணிகாவின் துணிச்சலான நடவடிக்கைகளை பார்த்த பொழுதே தன் மனதை பறிகொடுத்து விட்டான் ஜெய்சங்கர். மணியின் மனமும் தன்னை விரும்புவதை உணர்ந்து மகிழ்ச்சியடைந்தாலும் அதை வெளிப்படுத்த அவனுக்கு தயக்கமாகவும் குற்ற உணர்வாகவும் இருந்தது. கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கும் சிறு வயது இளம்பெண் என்பது ஒரு காரணம் என்றால், தன்மேல் நம்பிக்கையும் நன்மதிப்பும் வைத்து தன் வீட்டில் தங்க அனுமதித்த விஸ்வநாதன் மனதில் எந்த ஒரு கசப்பையும் உண்டாக்கிவிடக் கூடாது என்கிற கவலை ஒருபுறம் என திண்டாடினான் அவன். அவளுடைய படிப்பு முடியும் வரை தான் எந்த ஒரு பிரதிபலிப்பையும் வெளிப்படுத்திவிடக் கூடாது. அதுவரை எவ்வித சிக்கலுமின்றி இருவரது வாழ்க்கையும் மனதும் இதேபோல் ஒற்றை அலைவரிசையில் பயணித்தாள். தன் அம்மாவின் மூலம் மேற்கொண்டு விஸ்வநாதன் தம்பதியரிடம் திருமண பேச்சு வார்த்தையை ஆரம்பிக்கலாம் என திட்டமிட்டிருந்தான் ஜெய். ஆனால் கடவுளின் கணக்கோ வேறாக இருந்தது. இவனாக எதையும் மேற்கொள்ள அவசியமில்லாமல் தானாகவே காய்கள் நகரவும் அதற்கு மேல் பொறுமை இழந்தவன் அதை அனுபவிக்க உற்சாகமாக தயாராகிவிட்டான். விடுதியின் முன்பு வண்டியை நிறுத்தியவன் மணியின் அலைபேசியை தொடர்பு கொண்டான். ஓய் சரவடி, எங்க வெளியில ஆளக்கானோ? நான் வருவேன் தெரியாதா? நேரம் வாசல்ல தயாரா நிக்க வேணா என்று அதட்டினான். நான் என்ன செய்யறது? நீங்க வீட்டுல கிளம்பும் போது ஒரு ரிங் கொடுத்திருக்கணும். ஆன்டி சொன்னது மாதிரி ஒருவேளை கும்பகர்ண மகாராஜா மறந்து போய் தூங்கி இருந்தீங்கன்னா நான் எவ்வளவு நேரத்துக்கு தான் வாசல்ல காத்துட்டு நிக்கிறது என அவளும் பளிச்சென்று பதிலடி கொடுத்தாள். அடே நல்லொல்லா இல்ல, கொஞ்சமே கொஞ்சம் கொழுப்பு என்று எதிரே வந்த கண் சிமிட்டியவளை கண்டு புன்னகை பூத்தது அவனுக்கு. அதை மறைத்து, ஏன் சொல்ல மாட்ட? உனக்காக வேலை மெனக்கட்டு இவ்ளோ தூரம் கூட்டிட்டு போக வந்திருக்கேன்ல, நீ இதையும் சொல்வ, இதுக்கு மேலையும் சொல்வ என்று முறைத்தான் ஜெய். ஆஹா, வந்து என்ன பிரயோஜனம்? அப்படியே ஆசையா அழைச்சிட்டு போக வந்திருக்கீங்க. உங்க அம்மாவோட கட்டாயத்துல சளிப்போட வந்திருக்கீங்க. எந்த நேரம் பாரு உருன்னு முகத்தை வச்சுக்கிட்டு பாரு பாரு சிடுமுஞ்சி என்றவள் உதட சொல்லித்து பழிப்பு காண்பிக்க, கடவுளே நீதான் எனக்கு பொறுமையை தர வேண்டும் என உள்ளுக்குள் நொந்து போனான் அவன். மணி வெளிப்படையாக உரிமையுடன் பேசும் அனைத்திற்கும் திருப்பி பதிலடி கொடுக்க ஆசைதான் அவனுக்கு. ஆனால் அவனுக்குள் இருக்கும் நேர்மை அதை செயல்படுத்த விடாமல் தடுத்தது. சரி, வண்டியில் ஏறியா? கிளம்பலாமா? அப்படியே மொழிப்பிடுவான் என முணுமுணுத்தபடி அவன் பின்னால் ஏறி அமர்ந்தாள் மணி. அன்றைய செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்தே ஜெய்சங்கரின் மனம் ஆறவில்லை. இது போன்றதொரு நிலையை ஏற்கனவே எதிர்பார்த்ததினால்தான் அன்றே தன்னுடைய ஜேம்ஸ் பாண்ட் ட்விட்டர் கணக்கில் அதை புலம்பி தள்ளி இருந்தான் அவன். இன்று மீண்டும் அதன் சாராம்சத்தை குறிப்பிட்டு சிவப்பேறிய விழிகளோடு படபடவென்று கீபோர்டை தட்ட ஆரம்பித்தான் ஜெய். நான் அன்றே குறிப்பிட்டிருந்தது உங்கள் அனைவருக்கும் நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். பூம்புகமும் பால் மனமும் மாறாத சின்ன குழந்தை என்று பாராமல் தன் கேடுகிட்ட எண்ணத்திற்கு பயன்படுத்தி எரியூட்டி கொன்ற கொடூரனை அவரவரின் சுயநலத்திற்காக பெற்ற பாசம், பேராசை கொண்ட பணத்தாசை என பெயர் செய்து கொண்டு தங்களின் வழியில் எதிராக இருந்த அனைத்தையும் சரிகட்டி அந்த நடமாடும் மனித மிருகத்தை வெளியே வரவழைத்து சுதந்திரமாக உழவு விடுகிறீர்களே, இது எவ்வளவு பெரிய தவறு என்று இயலாமையுடன் அவன் விடுதலை பெற்ற அன்று அவ்வளவு பொறுமை தீர்த்தேன். இறுதியில் இன்று என்ன நடந்தது? தன்னுடைய தேவைக்கு பணம் தர மறுத்தவளை அன்னை என்று பாராமல் கொன்றுவிட்டு தப்பித்து ஓடிவிட்டான் அந்த கயவன். இதில் யாரை குற்றம் சொல்ல? ஒரு குழந்தையை துடிக்க கொன்றவனாக இருந்தாலும் அவன் என்னுடைய மகன் என்று அவனுக்கு ஆதரவாக சுயநலமாய் செயல்பட்ட பெற்றோரையா, அல்லது தங்கள் கைகளுக்கு தேவையான பணம் வந்தால் போதும் எந்த ராட்சத மிருகத்தையும் வெளியே சுதந்திரமாக உழவ அனுமதிப்போம் என்று பணம் தேடி கழுதுகளாக நாட்டில் உழவும் சில அதிகாரிகளையா? நாம் யாரை குற்றம் சொன்னாலும் அதை பற்றி சிறிதும் கவலையின்றி தங்களின் சுயநல அவலங்களை இன்றும் உலகில் அரங்கேற்றிக் கொண்டுதான் இருக்கின்றனர் இதுபோன்ற குற்றவாளிகள். இதை நம்மால் தடுக்கவே முடியாதா என்கிற ஆதங்கம் நமக்குள் எழத்தான் செய்கிறது. அதற்கு கூடுமானவரை அவரவரின் மனசாட்சிக்கு நேர்மையாக இருந்தாலே போதும், சிறிய அளவிலான மாற்றத்தையாவது நம்மால் கொண்டு வர முடியும். முதல் முக்கியமானது, தவறு இழைத்தது எந்த உறவு முறை கொண்ட நபராக இருந்தாலும் சரி, நாம் அவரை ஆதரிக்க கூடாது. சட்டத்திற்கு முன்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தண்டனையை தடுத்து அவர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுப்பதே மிகப்பெரிய குற்றமாகும். குற்றத்திற்கான தண்டனையை அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும். அந்த குற்றவாளியால் நம் வீட்டில் எந்த பாதிப்பும் உண்டாகவில்லை என்பதற்காக மனிதநேயம் என்பதை சுத்தமாக துடைத்தெறிந்துவிட்டு மற்றவரின் துயரை உதாசீனப்படுத்தலாமா? இந்த உலகில் கௌரவமாக வாழ்வதற்கு தேவைதான் பணம் என்பதை மறந்து மற்றவரின் துன்பத்திற்கு தகுந்த நியாயம் வாங்கிக் கொடுக்க வேண்டிய முக்கிய பதவியில் இருப்பவர்கள் தங்களின் பொறுப்பை சற்றும் மதிக்காமல் பண பேயாக மாறி அதை விழுங்குவதற்கு என்றே குற்றவாளிகளை தப்பிக்க விடுகிறீர்களே,
தன் மகனை குற்றவாளி என்று பாராமல் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க வைத்த அந்த சுயநல பெற்றோருக்கு ஏற்பட்ட கதிதான் எதிர்காலத்தில் உங்களுக்கும் வரும் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். இன்று ஒரு குற்றவாளியால் பாதிக்கப்படாமல் தப்பித்து விட்டோம் என்பதற்காக சாகும் வரை இதே போன்று தப்பிவிடுவோம் என்று மட்டும் தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள். நீங்கள் விதைத்த விதைகள் எங்கோ ஒரு மூலையில் வளர்ந்து உங்களை வேறறுக்க காத்து கொண்டுதான் இருக்கும் என்று முடித்தவனின் விழிகளில் இருந்து அந்த குழந்தையின் நினைவாக 2 சொட்டு நீர்த்துளிகள் கீழே விழுந்தது. தன்னை சமன்படுத்திக் கொண்டு அறையில் இருந்து வெளியே வந்த ஜெயின் முகத்தை கண்ட செண்பகம், என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்ற மகனை கவலையுடன் விசாரித்தார். ஒண்ணுல்லம்மா என்றபடி அவர் மடியில் தலை சாய்த்து ஓய்ந்து போய் படுத்து விட்டான். தன்னுடைய வருத்தத்திற்கான காரணம் தெரிந்தால் நிச்சயம் அதை தாங்க முடியாமல் தன் அம்மா அழ ஆரம்பித்து விடுவார் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். அன்று அந்த குழந்தைக்கு நேர்ந்த துயர முடிவை கேட்டு அவர் அவ்வளவு துடித்தார். சித்தப்பா தலைவலிக்குதா, பாட்டி மடியில படுத்துக்கிட்டீங்க என்று தன் சின்னஞ்சிறு கரத்தினால் ஜெயின் நெற்றியை மென்மையாக வருடியபடி கேள்வி எழுப்பினார் திலக். வெளிகளை திறந்தவன் குழந்தையின் பால்வடியும் முகத்தில் தன்னை தொலைத்து அவனை மார்போடு அணைத்துக் கொண்டான். இந்த குழந்தையும் தான் எத்தனை கஷ்டங்களை தாண்டி வந்தா. ஏன் இந்த உலகத்துல மனுஷங்க இப்படி இருக்காங்க? இந்த மாதிரி பிஞ்சு முகங்களை பார்த்தா கூட அவங்களுக்கு இரக்கம் வராதா? குறைஞ்சபட்சம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களையாவது நிகழ்த்தாம இருக்கலாமே என்று வருந்தினான். தன் நினைவில் விழன்றவனை சுரண்டினான் திலக். என்னடா கண்ணா என்று இன்முகத்தில் வினவினான் ஜெய். அந்த மணியக்கா வந்திருந்தப்போ ஒரு ஆக்டிவிட்டிக்கு புக் கொடுத்து போனாங்களா, அதுல நானே கொஞ்சம் செஞ்சேன். அப்புறம் பாட்டி ஹெல்ப் பண்ணாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியல, பாட்டிக்கும் தெரியல என்று குட்டி இதழை பிதுக்கினான். புன்னகையுடன் அவன் கன்னத்தில் முத்தமிட்டவன், சரி போ எடுத்துட்டு வா பாக்கலாம் என்றதும் ஆர்வமுடன் எழுந்து கொடுகுடுவென்று ஓடியவனைக் கண்டு இவன் விழிகளில் கனிவு பிறந்தது. இரவு சீலிங்கை விரித்தபடி படுக்கையில் படுத்திருந்தவனை அலைபேசி கலைத்தது. எடுத்து பார்த்தாள் மணிகர்ணிகா. நேரம் 10 போகுது, இவ எதுக்காக இந்த நேரத்துல கூப்பிடுறா என குழம்பியபடி ஸ்வைப் செய்தான். ஹலோ மணி. என்ன ஏதோ பிரச்சனையா இந்த நேரத்துல பேசுற? அவன் குரலில் தெரிந்த லேசான பதற்றம் நெஞ்சை உருக்க, இல்ல மனசுதான் சரியில்லை, சுத்தமா தூக்கமே வரல என்றாள் பெண் சோர்வாக. ஏமா என்னாச்சு? உங்க ஜேம்ஸ் பாண்டோட ட்வீட்டை பார்த்த என்றதும் இவன் அமைதியாகிவிட்டான். நீங்க சொல்றது அத்தனையும் எவ்வளவு நிஜம்? ஏன் இந்த உலகம் ரொம்பவோ இவ்வளவு சுயநலமா இருக்கு? எப்படியோ எவரோ சுயநலமா இருந்துட்டு போகட்டும், ஆனா அதனால அடுத்தவங்க பாதிக்கூடாது இல்லையா? என பெருமூச்சொன்றை வெளியேற்றினார் ஜெய்சங்கர். ஜெயின் சமூக பொறுப்பும் அவனுடைய துணிச்சலான நடவடிக்கைகளும் என்றுமே மணிக்கு அவனின் மேல் தீராத காதலைத்தான் தோற்றுவித்தது. ஆனால் ஆண் பிள்ளையான அவன் தன்னை வெளிப்படுத்தாமல் பெண்ணான இவளுக்கு தன் மனதை தெரிவிக்க தயக்கமாக இருந்தது. அதையும் மீறி ஒரு சில நேரம் ஐ லவ் யூ என்று கத்தி அவனை கட்டிக்கொள்ள வேண்டும் என தோன்றும். அதை செயல்படுத்த விடாமல் உள்ளிருந்த ஏதோ ஒன்று தடுக்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலையில்தான் இப்பொழுதும் அவள் இருந்தாள். தன்னவனின் குமுறல் பெண்மையின் மீது அவன் வைத்திருக்கும் நன்மதிப்பை வெளிப்படுத்த அவளுக்குள் காதல் கரைபுரண்டு ஓடிடும் வெள்ளமாய் பெருக்கெடுத்தது. அவளுடைய நீண்ட மௌனம் உணர்ந்து தன்னை மீட்டுக் கொண்டவன், சரி சாப்பிட்டியா என வினவினான். நள்ளிரவு 10:30 மணிக்கு கேக்குற கேள்விய பாரு என்று மணி நொடித்துக் கொள்ள ஜெய் தன்னை மீறி சிரித்து விட்டான். என்ன 10:30ங்கிறது உங்க ஊர்ல நள்ளிரவு நேரமா? இத நான் நம்புவேன் நினைச்சியா? உன் வயசு பிள்ளைங்களாம் உண்மையிலேயே இப்பதான் ராக்கோழி மாதிரி முழிச்சிருந்து நடுசாம 12:01 வர சோசியல் மீடியால வம்பு வளர்த்து குறைஞ்சிட்டு இருப்பீங்க. இது கூட எனக்கு தெரியாதா? உங்களுக்கு என்னதான் தெரியாது ஜேபி சார்? எல்லாம் தெரியும். ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி குடத்துல இட்ட கொலவிளக்க அடக்கமா சுடர் விட்டுக்கிட்டே இருப்பீங்க, அப்படிதானே என்று அவள் இருபொருள் பட பேசவும் தனக்குள் மெளிதாக புன்னகைத்துக் கொண்டான் நாயகன். சரி, உனக்கு தூக்கம் வரல, அதுக்காக ஏன் மண்டைய உருட்டாத. எனக்கு தூக்கம் வருது, குட் நைட் என்று சத்தமாக கொட்டாவி ஒன்றை வெளியேற்றினான். விலாங்கு விலாங்கு என முணுமுணுத்து ஓகே குட் நைட் என்று கடுப்புடன் ஓங்கி கத்திவிட்டு லைனை கட் செய்தாள் மணி. அப்பா என தன் சுண்டு விரலால் காதை குடைந்த ஜெய் வாலு என செல்லமாக கடிந்தபடி முகத்தில் நிலைத்த இளநகையுடன் அவளை தன் நெஞ்சில் நிலை நிறுத்தினான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.